நல்ல நல்ல வீடுங்களாக வருது, நம்ம கால் பண்ணால் மட்டும் சோல்ட் அவுட் ஆகிட்டுன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து இம்மீடியட்டாக வந்து இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இதுவும் கூடிய சீக்கிரம் வந்து சோல்ட் அவுட் ஆகிருங்க. அந்த அளவுக்கு இந்த வீட்டோட வேலைப்பாடுகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கிற இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைனோட அமைக்கப்பட்ட ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப் இல்லைங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நமக்கு 2.7 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட் டிசைனில் நிறைய டைம் எடுத்து நீட்டாக வந்து எலிஜெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளே என்ட்ராகும் போதே வந்துட்டு ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பார்க்க முடியுதுங்க. 10:30க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் பார்க்க முடியுதுங்க. கார் பார்க்கிங்கோட ரைட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இபி பாக்ஸோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நமக்கு ஷூ ரேக்குமே வந்து பிளான் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளே என்ட்ராகும் போதே வந்துட்டு நல்ல ஒரு ஸ்லோப் கொடுத்து ரேம்ப் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்துட்டு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஹெவி டூட்டி பார்க்கிங் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு சூப்பரான சிட் அவுட் ஏரியாவுமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிட் அவுட்டே வந்து பார்க்க முடியறது இல்லைங்க. பட் இந்த வீட்டோட பில்டர் ஒவ்வொன்றையுமே வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருங்க. சவுத் ஃபேஸிங் பிளாட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான டீ கூட் ஃப்ரேமில் வந்து டீ கூட்டில் வந்து மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஹை சீலிங் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த வீட்டோட ஹைலைட்டுங்க. ஸோ பட்ஜெட் கம்மியாக இருக்கிற வீடுகளில் இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் வந்து பார்க்க முடியாதுங்க. ஸோ இது வந்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸில் வந்து வெஸ்ட் சைடில் வந்து ஒரு விண்டோ யூபிவிசி விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஹை சீலிங் வரக்கூடிய வாலில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே வரைக்குமே டாப் வரைக்குமே வந்து டெக்ஸ்சர் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. அதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி பூஜா கேபினட்டுமே வந்து பிளான் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் பேஸ் யூனிட்டோட அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2x4 வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹாலில் இருந்து டைனிங் ஏரியா போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பன் எல்லாமே வந்து நமக்கு பிவிசி பேனலிங் ஒர்க் அந்த ஃப்ரேம்க்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நல்லா ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக மாடுலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் யூனிட்ஸுமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் தீமில் வந்து இந்த இதை வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய வீடுங்களில் வந்துட்டு பேருக்கு தான் பண்ணுவாங்க. பட் இதில் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் க்ளோசர் வச்சு வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டால் யூனிட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் வந்து நல்லா நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு வந்துட்டு போதுமான அளவுக்கு வந்துட்டு கிச்சனில் வந்து ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் பார்த்திங்க அப்படின்னா குவாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் குவாட்ஸில் வந்து சிங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனி டேப் கனெக்ஷன் ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய கிளைண்ட்ஸோட கொஷின் என்ன அப்படின்னா அதாவது கிழக்கு பக்கம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டில் வந்துட்டு ஒரு டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதா இருக்குங்க. பட் இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட ஜலமூலையில் வந்துட்டு ஒரு டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஷெட் பேக் கொடுத்து வீட்டோட கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் எம்டியாக இருக்கிற மாதிரி பண்ணி அதிலே வந்து போர்வெல் நமக்கு சம்ப் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து பிளான் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நீங்கள் தாராளமாக போயிட்டு வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ தாராளமாக நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்னாலுமே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. அவுட்டர் டாய்லெட்டுமே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் வரக்கூடிய ஸ்ட்ரெட் பேக் ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு ஷீட் போட்டு நீட்டாக கவர் பண்ணிட்டாருங்க அந்த பில்டர் வந்துட்டு. ஸோ இதே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டே டைம்லேயுமே வந்துட்டு எந்த ஒரு ஹீட்டுமே வீட்டுக்குள்ளே வராதுங்க. அந்தளவுக்கு கூலிங் ஷீட் போட்டு நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வாஸ்து பிரகாரம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 11ங்க. இங்கேயுமே கம்ப்ளீட்டாக வந்து வார்ட்ரோப் ஒர்க் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ 3x4 2 யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க கிராஸ் வென்டிலேஷனுக்காக. அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா 6க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 ஃபீட் வரைக்கும் வெட்டு டைலில் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக வெஸ்டர்ன் கிளாசட் வந்து அமைச்சு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷவர் கனெக்ஷன் வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்றாங்க. வார்ட்ரோப் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸுங்க. அது போக மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஓப்பன் டைப் இல்லாமல் ஸ்லைடிங் டைப்புங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸுமே வந்து சேவ் ஆகுதுங்க. அது போக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே வந்துட்டு பீரோவை திறந்தால் சவுண்டு வருது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே கிடையாதுங்க.
ஸோ ரொம்ப நீட்டாக வந்து சாஃப்ட் க்ளோஸராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழேருந்து பார்த்தா அந்த ஹை சீலிங் ஏரியாங்க இது வந்துட்டு. ஸோ அதில் ஹேண்ட்ரைல் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்ல வந்து நம்ம ஹேண்ட்ரைல் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே மேலேயுமே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு லைட்டுமே ஹேங்கிங் லைட்ஸுமே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய ஜாலி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. அது போக மேலே வந்து 2 பெட்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பெட்ரூம் 8x16 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வார்ட்ரூப் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டைலோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு வார்ட்ரூப்போட கலர் காம்பினேஷனும் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதில் மிரரோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4.5x10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த டாய்லெட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 10 feet வரைக்கும் வெட்டிஃபை டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க கிளாசி ஃபினிஷிங்கில். அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு வால் மவுண்ட் கிளாசெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஃபீட் பண்ணி கொடுத்துட்றாங்க. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோர்ஸ் எல்லாமே வந்து ஷால்வுட் ஃப்ரேமில் வந்து நமக்கு ஃப்ளஷ் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெடிமேட் டோர்ஸ் தாங்க வந்துட்டு பெட்ரூம் பொறுத்த வரைக்கும். மெயின் டோர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டீ கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட 3rd பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 யூபிவிசி விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக உள்ளே வந்ததுமே ரைட் சைடில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குதுங்க. ஸோ அது போக கம்ப்ளீட்டாக எங்கேயுமே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி மேலே ஹார்டின் சிம்பிளில் வந்துட்டு நீட்டாக அதை சுற்றியுமே வந்து லைட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இங்கேயும் ஒரு சூப்பரான வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு அட்டாச்சு டாய்லெட் அமைஞ்சிருக்குதுங்க. டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5x11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 feet வரைக்கும் கிளாசி ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு வந்து நான்ஸ்கே டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வால் மவுண்ட் கிளாசெட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், ஷவர் கனெக்ஷன் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான பிராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது போக டைல் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ், ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஓப்பன் பால்கனிங்க. பால்கனி ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே கவர் ஆகிற மாதிரி. அது போக ஃப்ளோருக்கு வந்து டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பால்கனி வியூ வந்து பார்த்துட்ருக்கோம். கார்னரில் வரக்கூடிய ஏரியா மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பேரப்பட் வால் அதை கட்டாமல் அதில் வந்துட்டு ஸ்டீலில் எம்எஸ்ல வந்து பண்ணி இடையிலே வந்து ஜாலி எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஸோ யூனிக்காகவும் இருக்குது. சுற்றியுமே பாருங்கள் நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்குள்ளே தான் வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பில்டர் வந்துட்டு. ஸோ சூப்பரான ஒரு கம்யூனிட்டிங்க இது வந்துட்டு. ஸோ உங்களுக்கு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, சிங்கிள் என்ட்ரன்ஸோட இந்த லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் வந்துட்டு இந்த பில்டர் வந்து வீடு வந்து கட்டியிருக்கிறாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம மேலே வந்துட்டு 2 பெட்ரூம் பார்த்தாச்சுங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட் தான் லே பண்ணி கொடுத்துருக்காரு. ரைசருக்கு மட்டும் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாலி ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஸோ மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு உடன் டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க. உடன் டோர் ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு ஒரு ஸ்டீல் டோர் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் டெரேஸ் ஏரியா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓவர் ஹெட் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக துணிக்காய போடுற கம்பி அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் ஹெட் டேங்க் வந்து நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த வீடு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா துடியலூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes ட்ராவல் டைமில் மணிக்காரன்பாளையம் அப்படின்ற லொக்கேஷனில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. உள்ளே பாருங்கள் டர்ஃபு, அது போக வந்துட்டு ஒயிட்டான தார் ரோட்ஸுங்க, ட்ரைனேஜ், அது போக சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிளான் பண்ணி இந்த லேஅவுட்குள்ளே அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கம்யூனிட்டிக்குள்ளே தான் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டை விசிட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் டீல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.